எப்பவுமே சரியான முடிவுகளை தான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிற ஆளா நீங்க? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இன்னைக்கு 2 நிமிஷத்துல முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிறுத்தை உலாவிக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு அதுக்கு சரியான பசி, சாப்பிட எந்த உணவும் கிடைக்கல. அப்படி அதை சுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல தான் தூரத்துல ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் பார்த்துச்சு. அந்த 2 மான்களுமே ஒரு மலையடி வாரத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. இதை எப்படியாவது பிடிச்சு இன்னைக்கு இரையாக்கிடணும் அப்படின்னு நினைச்ச சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையோட அமைதியா அந்த மலையடி வாரத்துக்கு போச்சு. ஆனா எந்த மானை தாக்குறது அப்படின்னு அதனால முடிவெடுக்க முடியல. இந்த சிறுத்தை இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் 2 மான்களுமே சிறுத்தைய பார்த்துருச்சு. அது பார்த்த அடுத்த நிமிஷம் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. சிறுத்தையும் அந்த 2 மானையும் துரத்திட்டு பின்னாடியே ஓடிச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் பாதை இடப்பக்கம் வலப்பக்கமா பிரிஞ்சு போச்சு. அப்போ புள்ளிமான் இடப்பக்கமாகவும் கருப்பு மான் வலப்பக்கமாகவும் ஓடிச்சு. இவ்வளோ நேரம் 2 மானையும் துரத்திட்டு இருந்த சிறுத்தைக்கு இப்போ எந்த மானை துரத்துறது அப்படின்னு குழப்பம் வந்துருச்சு. இப்படியே யோசிச்சுட்டு இருந்த சிறுத்தை திடீர்னு, சரி கருப்பு மானை துரத்தலாம், அதோடைய இறைச்சி தான் சுவையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கருப்பு மானை துரத்த ஆரம்பிச்சுது. ஆனா சிறுத்தை இதெல்லாம் யோசிச்சு துரத்திட்டு போறதுக்குள்ள கருப்பு மான் ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. உடனே சிறுத்தை, இந்த மான் புள்ளி மானை விட வேகமா ஓடுதே, இத நம்மனால பிடிக்க முடியாது, பசி வேற அதிகமா இருக்கு, பேசாம புள்ளிமானையே போய் பிடிக்கலாம் அப்படின்னு முடிவை மாத்திக்கிட்டு இன்னொரு பாதையில ஓடுச்சு. ஆனா புள்ளிமானும் போன திசையே தெரியல, பஞ்சா பறந்துருச்சு. இப்ப சிறுத்தைக்கு எந்த மானும் அகப்படல. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான முடிவெடுக்கிறது மட்டும் முக்கியமில்ல, அத சரியான நேரத்துல எடுக்கணும்.